ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கட்லெட் ரெசிபி செய்ய போகிறோம். பொதுவாகவே கட்லெட்ஸ் நிறைய விதமாக செய்யலாம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கை வச்சு கட்லெட் செய்ய போகிறேன். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக கிட்ஸ் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். உருளைக்கிழங்குல பொதுவாகவே கார்போஹைட்ரேட் இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்து வரணும். இப்போ நல்லா மசிச்சுக்கோங்க. மேஷர் இருந்ததுன்னா நீங்கள் மேஷர் மூலியமாக மசிச்சுக்கோங்க, இல்லைன்னா கையிலேயே மசிச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா மசாலாவையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் தனியாக ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க மசாலாவை எடுத்துக்கலாம். கட்லெட் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் கட்லெட் செய்ய போகிறேன். உங்களுக்கு விருப்பம்னா ஹார்ட் ஷேப், இன்னும் என்ன ஷேப் ரெடி பண்ண முடியுமோ நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே போலவே எல்லா மசாலாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கட்லெட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ண கட்லெட்ஸை பிரெட் க்ரம்ஸில் 2 பக்கமும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா கட்லெட்ஸையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கட்லெட்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கட்லெட்ஸை 15 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது ஒட்டாமல் வரும். நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் இதை ரெடி பண்ணிக்க போகிறேன். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கட்லெட்ஸை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நம்ம சமமாக திருப்பி விடணும்.
இதே போல் 2 பக்கமும் நம்ம திருப்பி திருப்பி விடலாம். நீங்கள் டீப் ஃப்ரை வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த முறையில் நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்து வருது. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான கட்லெட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்லாம். கண்டிப்பாக இது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இதை நம்ம டொமேட்டோ சாஸோட டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.